ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 135 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்பிளனேஷனோடு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். தையல் ஊசியின் இயக்கத்தில் எந்த வகையான இயக்கம் காணப்படுகிறது? இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். ஏன் இது கரெக்டான ஆன்சர் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும், ஆனால் ரெண்டுமே புக்கில் இருக்குது. நேர்கோட்டு இயக்கமும் இருக்குது, அதிர்வு இயக்கமும் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு டிஆர்பி ஆன்சர் கீழே என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் ரெண்டு ஆன்சருமே புக்கில் இருக்குது. ஏன்னா அதிர்வு இயக்கம்ன்றது ஓல்டு புக்கில் இருக்குது, நேர்கோட்டு இயக்கம்ன்றது நியூ புக்கில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ரெண்டு ஆன்சருமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் எந்த ஆன்சர் கொடுத்தாலும் சரி, இது ரெண்டுத்தில் எது நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ஜெக்ஷன் போடுங்க. ஓகேங்களா? அவங்க ரெண்டு ஆன்சருமே கரெக்டுன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இதான அதிர்வு இயக்கம்ன்றது ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது 2005 உள்ள புக்கில் டைரெக்டாக ஆன்சரில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த புக்கோட ஆன்சர் எடுத்துப்பாங்களா என்ன அப்படின்னு தெரியாது. ஆப்ஷன் பி மட்டுமா கூட ஆன்சராகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே நீங்கள் அப்ஜெக்ஷன் போடுங்க. அவங்க ஆன்சர் மார்க் கொடுக்குறாங்களா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் டெர்ம் 1 பேஜ் நம்பர் 29 தையல் இயந்திரத்தில் பலவித இயக்கங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும், ஆன்சர் இருக்காது. ஓகேங்களா? நம்ம கூகுளில் தான் சர்ச் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். இது அந்த பக்கத்தில் இந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த பேஜ் நான் கொண்டு வந்தேன். அடுத்தது வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 1 ஓல்டு புக்கில் இருக்கும். ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 144. இதுவும் சமச்சீர் கல்வி புக்கு தான். இது எடுத்துக்கலாம். ஓல்டு புக்கு, இந்த புக்கு டிஆர்பி எடுத்துக்கும். ஏன்னா இது அதுக்கு முன்னாடி வந்த புக்கு. இந்த நியூ புக்கு இப்போ இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்த புக் தான் இது. அதில் ஓல்டு புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இருக்குது. இது ஃபில்லப்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஈஸி தான். என்ன அப்படின்னா, துணி தைக்கும் பொழுது தையல் இயந்திரத்தின் ஊசியின் இயக்கம் தான் கேட்டிருக்காங்க. அதில் ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, நேர்கோட்டு இயக்கம், தன்னிச்சையான இயக்கம். ஓகேங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷினில் ஆப்ஷன் பாருங்கள், 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் தன்னிச்சையான இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், அந்த ரெண்டு இயக்கம் இதில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இதில் இல்லை, நேர்கோட்டு இயக்கம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, தன்னிச்சையான இயக்கம் கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இதுதான் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம நேர்கோட்டு இயக்கம்னா என்ன, தன்னிச்சையான இயக்கம்னா என்ன, அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதுவாக கூட இருக்கலாம். அதுக்காக நம்ம இதனுடைய டெஃபினேஷன் படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நேர்கோட்டு இயக்கம் தான் கரெக்டான ஆன்சர். இது நியூ புக்கில் இருக்குது. அந்த ரெண்டு ஆப்ஷனை வச்சு நம்ம இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ஜெக்ஷன் போடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது டேஷில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் நம்மளே கண்டுபிடிக்க போகிறோம். நேர்கோட்டு இயக்கம்னா என்ன, தன்னிச்சையான இயக்கம்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை பாருங்கள், இயக்கங்களின் வகைகள் அதே புக்கில் தான் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 140 கொடுத்துருப்பாங்க. நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென்னை மரத்திலிருந்து கீழே விழும் தேங்காய், நேரான சாலையில் செல்லும் வாகனங்கள் போன்றவற்றை உற்று நோக்கி இருப்பீர்கள் அல்லவா. இவை இயக்கத்தில் உள்ளபோது எத்தகைய பாதையில் செல்கின்றன, நேர்கோட்டு பாதையில் தானே. அப்போ இது நேர்கோட்டு இயக்கம் சொல்லியிருக்காங்க. எதுனா தென்னை மரத்துலேருந்து கீழே விழும் தேங்காய், நேரான சாலையில் செல்லும் வாகனம். அது இல்லாமல் கீழே நேர்கோட்டு இயக்கம்னா என்னன்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் நேர்கோட்டு பாதையில் இயங்கினால் அத்தகைய இயக்கம் நேர்கோட்டு இயக்கம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தானே விழும் பொருளின் இயக்கம், மின்தூக்கியின் இயக்கம் போன்றவை நேர்கோட்டு இயக்கத்திற்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்காங்க. தானே விழும் பொருள் மேலேருந்து கீழே விழுது, அதை விடுங்க. மின்தூக்கி, அதாவது லிஃப்ட்டோட இயக்கம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லிஃப்ட்டில் போயிருப்பீங்க, மேலேயும் போகும் கீழேயும் வரும். இதுவே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி தையல் ஊசி எப்படி இருக்கும், மேலேயும் வரும் கீழேயும் போகும். கீழே போய் குத்திட்டு வரும். அந்த ஊசி அந்த துணியில் போயிட்டு தைக்கிறதுக்குள்ளார நூல் போய் கீழே அடியில் இருக்கிற நூலில் போயிட்டு இழுத்துட்டு கோத்துக்கிட்டு வரும். ஒன்றா கீழே போயிட்டு மேலே வரும், மேலே போயிட்டு கீழே வரும். அதே மாதிரி மாறி வரும். அதே மாதிரி தான் லிஃப்ட்டும் மேலேயும் கீழேயும் இயங்கக்கூடியது. அப்போ இது நேர்கோட்டு இயக்கத்துக்கு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நம்ம அந்த ஊசி, தையல் இயந்திரத்தின் ஊசி நேர்கோட்டு இயக்கம் நான் சொல்லிடலாம். சரி, அடுத்தது தன்னிச்சையான இயக்கம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு நம்மளுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும், தெளிவு பிறக்கும். இதோ பாருங்கள், தன்னிச்சையான இயக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகங்களில் செல்லும் பொருளின் இயக்கம் தான் வந்து தன்னிச்சையான இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த புக்கில் அந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால் இது 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வருன்றதுக்காக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 2க்கான டெஃபினேஷன் நாங்கள் கொடுத்துருக்கேன். வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகங்களில் செல்லும் பொருளின் இயக்கம் தான் வந்து தன்னிச்சையான இயக்கம். ஓகேங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். மீன் தொட்டியில் நீந்தும் மீனின் இயக்கம். மீன் தொட்டியில் உள்ள மீன்கள் எப்படி இருக்கும்? எங்கே அந்த நீரில் எங்கே வேணாலும் போகும். ஓகேங்களா? எந்த பக்கம் வேணாலும் அது நீந்திட்டு போகும். கால்பந்தாட்ட களத்தில் உள்ள பந்தின் இயக்கம். பந்து நம்ம அடிக்கிற சைடு எந்த பக்கம் அடிக்கிறோமோ அந்த சைடு தான் அது போகும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கால்பந்தாட்டத்தில் அடிப்பாங்க. அதை தடுத்து நிறுத்துவாங்க. அதனால் ஒவ்வொரு பக்கம் அது எந்த திசை வேணாலும் போகும். ஓகேங்களா? இது வந்து வெவ்வேறு திசைகளில் செல்லக்கூடியது. இது வந்து தன்னிச்சையான இயக்கம். அப்போ ஆன்சர் என்ன வரும்னு நீங்கள் இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இயக்கம் அப்போ தையல் ஊசியின் இயக்கம் என்ன இயக்கம் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம் தான் இந்த ஃபில்லப்ஸ்க்கான ஆன்சர். இந்த ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, கோடிட்ட இடத்தை நிரப்புகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கமாக தான் வரும். அதனால தான் நான் இது வந்து ஒரு ஆன்சர்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு இயக்கம் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா அலைவு அல்லது அதிர்வு இயக்கம். அதிர்வு இயக்கம் வந்து ஒரு ஆன்சராக சொல்லியிருக்கேன். அது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு புக்கு, அதாவது 2005 வந்த புக்கு. ஓகேங்களா? நான் படித்த புக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் புக்கு, ஓல்டு புக்கு, பேஜ் நம்பர் 14 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிர்வு அல்லது அலைவு இயக்கம்னு கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்கில் உள்ள கரெக்டாக அதுக்கான எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முன்னும் பின்னும் சீராக இயங்கினால் அவ்வியக்கம் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கடிகார ஊசல், ஊஞ்சல், தையல் இயந்திரத்தில் உள்ள ஊசி, நீரில் மிதக்கும் இலை. இதிலே கரெக்டாக டைரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டாங்க. தையல் இயந்திரத்தில் உள்ள ஊசி இது வந்து அதிர்வு அல்லது அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆகியவற்றின் இயக்கம் அதிர்வு அல்லது அலைவு இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகளாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் ஆன்சர் கரெக்டு, டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அலைவு இயக்கமும் கரெக்டு. ஆனால் அவங்க டிஆர்பி எது எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஓல்டு புக்கு, 2005 வந்த புக்கு. ஓகேங்களா? இப்போ ஆனால் நம்மளுக்குடைய சிலபஸில் என்ன பாடத்திட்டம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரிக்குலத்தில் 2017 கரிக்குலம் 2017க்கு அப்புறம் அந்த புக்கில் இருக்கிற ஆன்சர் தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு நேர்கோட்டு இயக்கம் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது ஓல்டு புக்கு. ஆன்சர் கொடுத்தா ஓகே, ஆன்சர் கொடுக்கல இந்த ஆன்சர் வரல, அலைவு இயக்கம் ஆன்சர் வரல அப்படின்னா அவங்க வந்து அந்த நியூ புக்கில் இருக்கிறது தான் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். அப்ஜெக்ஷன் போட்டும் அவங்க ஆன்சர் கொடுக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ஜெக்ஷன் வேணால் போடலாம். இது ஓல்டு புக்கில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு அதுக்கு மார்க் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லோரும் அப்ஜெக்ஷன் போடுங்க. ஓகேங்களா? அலைவு இயக்கம்ன்றது சரியான ஆன்சர், கரெக்டான ஆன்சர். அதுக்கான எடுத்துக்காட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க புக்கில், ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு இப்போ கரெக்டான ஆன்சர் பியும் உண்டு, சியும் உண்டு. ஓகேங்களா? தையல் ஊசியின் இயக்கத்தில் எந்த வகையான இயக்கம் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர்கோட்டு இயக்கம், அதிர்வு இயக்கம், இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.